ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம தாமரை விதை ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு தாமரை விதையை நல்லா ஒரு நிமிஷம் போல் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு தடவை அரைச்சிட்டு கொரன்னு அதில் கொஞ்சம் தேங்காய் தண்ணி போட்டு திருப்பியும் திருகின கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு கப் பால், அது கூட ஒரு கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைஞ்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஒரு கப்பு, அதே மாதிரி தாமரை விதை பவுடர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது நாலுத்தையும் கலந்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்ம ஹல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும், அந்த ஸ்டேஜில் நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. தாமரை விதை ஹல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.